வணக்கம், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டே 24 கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஆல்ரெடி ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். கொண்டே இருப்பேன் அப்படின்னு வருது. நான் பேசிக்கொண்டே இருப்பேன், நான் பார்த்து கொண்டே இருப்பேன், நான் நடந்து கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நம்ம கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ரெசன்ட்னா என்ன? பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? பேசி கொண்டு இருக்கிறேன். பாஸ்ட்னா என்ன? பேசி கொண்டு இருந்தேன். ஃபியூச்சர்னா என்ன? பேசி கொண்டு இருப்பேன். இல்லையா? கரெக்டு தானே? ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது நடக்கும், அதோட முடிஞ்சிடும். அந்த பாயிண்டோட அது முடிஞ்சிடும். புரியுதா? ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போ? ஃப்யூச்சரில், வருங்காலத்தில் ஒரு பாயிண்ட் வரைக்கும், வருங்காலத்தில் ஏதோ ஒரு நாள், ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வரைக்கும், ஒரு நாளோ ஒரு கிழமையோ ஒரு வருஷமோ சம்திங் வாட் எவர் இட் இஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் வரைக்கும் ஸ்பெசிஃபிக் டைமோ பீரியட் வரைக்கும் நடக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த ஆண்டு, ஓகே, நான் எனது 10வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருப்பேன். புரியுதா? ஸோ என்னாச்சு? ஃபியூச்சரில் பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் செலிப்ரேட்டிங் மை 10th வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே, ஸோ அப்போ என்னாச்சு? இது மூலமாக என்ன தெரியுது? ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிறோம், ஃப்யூச்சரில் நம்ம கல்யாண நாள் வரும்போது என்னது? அதான் அந்த பாயிண்ட்டு. நம்ம கல்யாண நாள் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 10 வருஷம் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்களுக்கு கிளியராக சொல்கிற பாருங்க. இப்போ இருக்கோம் இல்லையா? இப்போ நவ் என்னது? நம்ம 2024 இருக்கோம். ஃபியூச்சர் என்னன்னா, ஃபியூச்சர் 2025, அடுத்த வருஷம் வந்தால் எனக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அப்போ கல்யாணம் எப்போ ஆச்சு? 2024 ஆச்சு? இல்லை, 2025க்கு முன்னாடியே எனக்கு ஆயிட்டு இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டு இல்லையா? ஸோ எனக்கு 2015 கல்யாணம் ஆச்சு. ஓகேவா? கிளியரா? அப்போ வந்து என்னாச்சு? 2015 கல்யாணம் ஆச்சு. ஃபியூச்சரில் 2025 வரும்போது, பை நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 வரும்போது எனக்கு எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். புரியுதா? ஸோ இதுதான், அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், அது ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நடக்கக்கூடியது. ஓகேவா? பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நடக்கக்கூடியதற்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ பாருங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் பிளஸ் வர்போட ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளோட என்ன பண்ணணும்? ஒரு ஐஎன்ஜி வந்து சேர்க்குறோம். கரெக்டா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், சொல்லுங்க என் கூட, வில் ஹாவ் பீன் பிளஸ் வர்போட ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறோம். ஆல்ரைட். ஸோ இந்த வில் ஹாவ் பீன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தேக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ஹீ ஷீட்டுக்கும் என்ன யூஸ் பண்ணோம்? வில் ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணோம். வில் ஹாஸ் பீன்லாம் கிடையாது, வில் ஹாவ் பீன் தான். ஸோ போத் தேக்கும் சரி, ஹீ ஷீட்டுக்கும் சரி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வில் ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க பார்ப்போம். நான் வந்து கொண்டிருப்பேன். நான் வந்து கொண்டிருப்பேன். ஃபியூச்சர்ல இல்லையா? நான் வந்து கொண்டிருப்பேன். சிம்பிளான சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து கொண்டிருப்பேன். வந்து கொண்டிருப்பேன்னா வந்துட்டு இருப்பேன், வந்து கொண்டிருப்பேன். ஃபியூச்சர்ல சொல்றேன். இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? சப்ஜெக்ட் என்ன? நான் இல்லையா? நான்னா என்ன வரும்? ஐ. ஓகே, அடுத்தது வில் ஹாவ் பீன் அப்படியே தூக்கி எழுதுங்க. ஐ வில் ஹாவ் பீன். வர்ப் என்ன இருக்கு? வந்து கொண்டிருப்பேன். வரத்துக்கு வர்ப் என்ன? கம். எஸ், ஐ வில் ஹாவ் பீன் ஐஎன்ஜி போடணும் இல்லையா? ஸோ ஐ வில் ஹாவ் பீன் கம்மிங். கிளியர் ஆச்சா? ஸோ நான்ன்றது என்னது? ஐ. வில் ஹாவ் பீன் அப்படியே தூக்கி எழுதிடணும். வந்து கொண்டிருப்பேனுக்கு கம்மிங். ஐ வில் ஹாவ் பீன் கம்மிங். நான் வந்து கொண்டு இருப்பேன். கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த வருடம் நான்
இங்கு 5 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ அடுத்த வருஷம் வந்தால் என்னாச்சு, மொத்தம் நான் 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, ஜாயின் பண்ணிட்டேன், ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வருஷம் வந்தால் என்னது, அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஸோ அடுத்த வருடம்னா என்ன சொல்லலாம், பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் இல்லையா. ஸோ பை நெக்ஸ்ட் இயர், வருடம் அடுத்த, பை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம். அடுத்தது என்ன சப்ஜெக்டு, நான் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக ஐ வரும். நெக்ஸ்ட்டு வேர்ப் என்ன, வேலை பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ வில் ஹாவ் பீன், வேலைன்னா என்ன, ஒர்க் இல்லையா, வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். என்னது அடுத்து என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், இங்கே இங்குன்ற வார்த்தையை மிஸ் பண்ணியிருக்கோமா. இங்குன்னா என்ன, ஹியர் 5 வருடங்களாக. ஆகனா என்ன யூஸ் பண்ணோம், ஆல்ரெடி பார்த்தோம் 2 வீடியோவில். ஆகனா ஃபார், எஸ் ஆகனா ஃபார் யூஸ் பண்ணோம். ஃபார் 5 வருடம் இல்லையா, 5 இயர்ஸ், ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். கிளியர் ஆயிட்டா? சொல்லுங்க பாப்பா, என் கூட சொல்லுங்க. அடுத்த வருடம், பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம்னா என்ன, பை நெக்ஸ்ட் இயர். ஓகே, அடுத்தது என்னது சப்ஜெக்ட், நான் ஐ, வேலை பார்த்து கொண்டிருப்பேன், வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஓகே, அடுத்தது இங்குன்றதுனால ஹியர், 5 வருடங்களாக, ஆகன்றதுனால ஃபார் 5 இயர்ஸ். ஓகே, by next year I will have been working here for 5 years. கிளியர் ஆயிட்டா? அடுத்த வருஷம்ன்றதுனால பை நெக்ஸ்ட் இயர், நான்ன்றதுக்கு ஐ, வேலை பார்த்து கொண்டிருப்பேனுக்கு வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஆமாம், இங்குன்றதுக்கு ஹியர், 5 வருடங்கள் ஆகன்றதுனால ஃபார் 5 இயர்ஸ். கிளியர் ஆயிட்டா? எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எழுதணும்னு. ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் 3 ஆண்டுகளாக மருந்துகளை வாங்கி கொண்டிருக்கிறீங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போகிற அவசரம், நீங்கள் 3 வருஷமா எங்கிட்ட மருந்து வாங்கி கொண்டிருக்கீங்க. அப்புறம் இன்னும் வாங்க தான் போகிறேன். ஓகேவா? ஓகே, ஃபியூச்சர்லேயே வாங்கி கொண்டே இருப்பேன். ஸோ இதோட 3 வருஷமா வாங்கி கொண்டே இருக்கீங்க. எப்படி சொல்லலாம், சப்ஜெக்ட் என்ன, நீங்கள். ஸோ யூ வாங்குறது வருது இல்லையா, வில் ஹாவ் பீன், வாங்குறது என்ன, பை தானே, பையிங். யூ வில் ஹாவ் பீன் பையிங் என்னது, மருந்துகள், மெடிசின்ஸ். எத்தனை, 3 ஆண்டுகளாக, ஆக ஃபார் 3 இயர்ஸ், அவ்வளோதான். யூ வில் ஹாவ் பீன் பையிங் மெடிசின்ஸ் ஃபார் 3 இயர்ஸ், 3 வருஷமா வாங்கி கொண்டே இருக்கீங்க. ஸோ ஓகேவா? ஸோ யூ வில் ஹாவ் பீன் பையிங் மெடிசின்ஸ் ஃபார் 3 இயர்ஸ். நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கீங்கன்றதுக்கு will have been buying என்னது, மெடிசின்ஸ், மருந்துகளை 3 ஆண்டுகளாக, for 3 years. You will have been buying medicines for 3 years. கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க. 2030க்குள் நீங்கள் 10 வருடங்களாக லண்டனில் வசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஓகேவா? 2030, இன்னும் 2030 வரல. ஓகே, 2030 வந்துச்சுன்னா நீங்க 10 வருஷமா எங்க இருக்கீங்க, லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, லிவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அப்ப எப்படி சொல்லலாம், 2030க்குள் பை 2030, ரைட், பை 2030. அடுத்தது நீங்களுக்கு என்ன, யூ. ஓகே, வசித்து கொண்டிருப்பீங்க, வெர்ப் என்ன, வில் ஹாவ் பீன், வசிக்கிறதுக்கு ஸ்டே, லிவிங் இல்லையா. யூ வில் ஹாவ் பீன் லிவிங் எங்க, லண்டன்ல, இன் லண்டனில், இன் லண்டன். எத்தனை, 10 வருடங்களாக, ஃபார் 10 இயர்ஸ், அவ்வளோதான். பை 2030, 2030க்குள்ள. ஓகே, பை 2020, பை 2030 நீங்க யூ, ஓகே, வசித்து கொண்டிருப்பீங்க, வில் ஹாவ் பீன் லிவிங் எங்க, லண்டனில், இன் லண்டன். எப்போ, 10 வருடங்களாக, ஃபார் 10 இயர்ஸ். புரியுதா? ஸோ 2030 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அவங்க 10 வருஷமா லண்டன்ல இருக்காங்க. ஸோ பை 2030 யூ வில் ஹாவ் பீன் லிவிங் இன் லண்டன் ஃபார் 10 இயர்ஸ். கிளியர் ஆச்சா எப்படி எழுதணும்னு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் 6 வருடங்களாக விளையாடி கொண்டிருப்பான். அவன் ஏதோ ஒரு டீம்ல இருக்கான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் 6 வருஷமா அந்த டீமுக்காக விளையாடி கொண்டே இருக்கான். ஸோ அப்ப என்ன சொல்லலாம், அவன்னா என்ன, ஹி. ஓகே, வில் ஹாவ் பீன், விளையாடுறதுக்கு என்ன வர்பு,
பிளேயிங் இல்லையா. he will have been playing எத்தனை 6 வருடங்களாக for 6 years. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிட்டு. he will have been playing for 6 years. அவன் 6 வருடங்களாக விளையாடி கொண்டிருப்பான். 6 வருஷமா விளையாடி கொண்டிருப்பான். 6 வருஷமா விளையாடி கொண்டிருப்பான் சொல்லுவோம் இல்லையா. 6 வருஷமா விளையாடி கொண்டிருப்பான் ஒரு ரஃபா சொல்றோம் இல்லையா. ஸோ அவன் he விளையாடி கொண்டிருப்பான்னு வந்திருக்கிறதுனாலே will have been playing எத்தனை 6 வருஷமா for 6 years. he will have been playing for 6 years. அடுத்தது பாருங்க, அவள் 2010 முதல் கற்பித்து கொண்டிருக்கிறாள். அவள் 2010 டீச் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா. அப்போ இன்னும் ஸ்டில் அது கோயிங், ஃபியூச்சர்லேயும் அது ஆன்கோயிங். ஓகே இல்லையா, ஃபியூச்சர்லேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எப்படி சொல்லலாம், அவள்னா என்ன வரும், ஷி. ஓகே, அப்புறம் கற்பித்து கொண்டிருப்பாள்ன்றது என்ன வர்பு, டீச்சிங். கரெக்ட். அப்போ என்ன வரும், ஷி வில் ஹாவ் பீன் டீச்சிங். முதல்னா என்ன வரும், சின்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். முதல் இருந்துன்னு வந்தால் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சின்ஸ் 2010 அவ்வளோதான். ஷி வில் ஹாவ் பீன் டீச்சிங் சின்ஸ் 2010. அவள்னா என்ன, ஷி. கற்பித்து கொண்டிருப்பாள்ன்றதுக்கு என்ன, வில் ஹாவ் பீன் டீச்சிங். எப்போ, 2010 முதல், சின்ஸ் 2010. கிளியர் ஆச்சா. ரைட். அடுத்தது பாருங்க, மார்ச் மாதத்திற்குள் ஓகே நாங்கள் எங்கள் படிப்பை முடித்து கொண்டிருப்போம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இன்னும் மார்ச் மாதம் வரல. மார்ச் மாதம் வந்தால் நாங்கள் எங்களோட படிப்பை முடிச்சிட்டு இருப்போம். இது எப்படி சொல்லலாம், பை மார்ச் மாதத்திற்குள் இல்லையா. மார்ச் மாதத்திற்குள்னா என்ன, பை மார்ச். நாங்கள்னா என்னது, வி வில் முடித்திருப்போம்ன்றதுக்கு என்ன, வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் என்னத்த, எங்கள் படிப்பை, அவர் ஸ்டடீஸ். புரியுதா. ஸோ இன்னும் வரல, மார்ச் மாதம் தான் நாங்கள் எங்கள் படிப்பை முடிச்சிடுவோம். ஸோ மார்ச் மாதத்திற்குள், பை மார்ச் மாதத்திற்குள் என்ன, பை மார்ச். நாங்கள் எங்கள் படிப்பை முடித்து கொண்டிருப்போம். நாங்கள்ன்றதுக்கு என்ன, வி. ரைட். முடித்து கொண்டிருப்போம்ன்றதுக்கு என்ன, வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங். கம்ப்ளீட் முடிக்கிற வேர்ப் என்னது, கம்ப்ளீட்டிங். இதை எங்கள் படிப்பை, அவர் ஸ்டடீஸ். ஸோ பை மார்ச் we will have been completing our studies. ஓகே, அடுத்தது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நவம்பர் மாதம். ஓகே, நவம்பர் மாதம் அவர்கள் துபாயில் தங்கி கொண்டு இருப்பார்கள். அப்போ இன்னும் நவம்பர் மாதம் வரல. அப்போ நவம்பர் மாதத்தில் எங்கே இருப்பாங்க, அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க, துபாயில். ரைட். எப்படி சொல்லுவீங்க, நவம்பர் மாதம். நவம்பர் மாதத்திற்குள்னு வந்தால் பை நவம்பர் மாதம்னு அப்படி பிளாங்காக இருக்குது பாருங்க. ஸோ அதனால் இன் நவம்பர் சிம்பிளாக சொல்லிடலாம். இன் நவம்பர் மாதம், இன் நவம்பர். ஓகே, அவர்கள்னா என்ன, தே இல்லையா. அவர்கள்னா என்ன, தே. ஓகே, தங்கி கொண்டிருப்பாங்க, வெர்ப் என்ன, தங்கி கொள்றது, ஸ்டே. ஓகே, ஸ்டே. ஓகே, இன் நவம்பர் தே வில் ஹாவ் பீன் ஸ்டேயிங் எங்க, துபாயில், இன் துபாய். இன் நவம்பர் மாதம் இல்லையா. ஸோ இன் நவம்பர் அவர்கள், தே தங்கி கொண்டு இருப்பாங்க, வில் ஹாவ் பீன் ஸ்டேயிங் எங்க, துபாயில், இன் துபாய். புரியுதா. இன் நவம்பர் மாதத்திற்குள், அப்படின்னு வந்தா, அப்படின்னு வந்தா பை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பிளெயினா நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் அப்படின்னு வந்துச்சு என்ன யூஸ் பண்ணலாம், இன் நவம்பர், இன் டிசம்பர், இன் மார்ச், வாட் எவர் இட் இஸ், இன் மண்டே. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இன் நவம்பர். ஓகே, நவம்பர் மாதம், இன் நவம்பர். அவங்கன்னா என்ன, தே வில் ஹாவ் பீன் தங்கி கொண்டிருப்பாங்கன்றதுக்கு ஸ்டேயிங் எங்க, துபாயில், இன் துபாய். கிளியர் ஆயிட்டா. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நீங்களே சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். பூனை சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். பூனை சாப்பிட்டு கொண்டு இருக்கோன்னே தெரியுது, ஃபியூச்சர்ல இருக்கு. பூனை சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். சப்ஜெக்ட் என்ன, பூனை. த கேட். ஓகே, கேட்டுக்கு அப்புறம் என்ன வேணும், வில் ஹாவ் பீன். சாப்பிட்றதுக்கு verb என்ன, ஈட்டிங். அவ்வளோதான். த கேட் வில் ஹாவ் பீன் ஈட்டிங். புரியுதா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்னு. ஸோ இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ நெகட்டிவ்ல பார்ப்போம். பூனை சாப்பிட்டு கொண்டு இருக்காது. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும். நெகட்டிவ்னா என்ன, நாட் யூஸ் பண்ணணும்.
எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இதில் வரும், வில்லுக்கு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணுமா இல்லை ஹாவுக்கு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணுமான்னு. கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும்? வில்லுக்கு பக்கத்தில் தான் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா? அப்போ வில்லுக்கு பக்கத்தில் தான் என்ன பண்ணணும்? நாட்டு சேர்க்கணும். அதை மறந்துடாதீங்க. வில்லு பக்கத்தில் தான் நம்ம என்ன சேர்க்கணும்? நாட் சேர்க்கணும். பூனை சாப்பிட்டு கொண்டு இருக்காது. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். த கேட் வில்லுக்கு பக்கத்தில் என்ன சேர்க்கணும்? நாட். அவ்வளோதான். வில் நாட். அடுத்தது ஹாவ் பீனை தூக்கி அப்படியே எழுதுங்க. த கேட் வில் நாட் ஹாவ் பீன் சாப்பிட்றது, ஈட்டிங். அவ்வளோதான். த கேட் வில் நாட் ஹாவ் பீன் ஈட்டிங். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங். நான் தூங்கி கொண்டு இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ரீடிங். நான் படித்து கொண்டிருக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி வில்லுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் ஃபார்மில் நாட் யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ரைட். எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுவோமா? ஓகே. பை திஸ் டைம் டுமாரோ வி டேஷ் ஃபார் 12 hours. ஓகே, இந்த நேரம் வந்துச்சுன்னா நம்ம 12 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்போம். அப்போ நான் இப்போ இன்னைக்கு 6 மணினா நாளை 6 மணி வரைக்கும். ஓகே, ஃபியூச்சரில் 6 மணி வரைக்கும். பை திஸ் டைம் டுமாரோ வி டேஷ் ஃபார் 12 hours. 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஓகே, அப்போ ஒர்க்குன்னா என்ன? இப்போ ஒர்க்குன்றது வெர்ப் இல்லையா? இது எப்படி எழுதுவீங்க? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வீணா என்ன வரும்? வில் ஹாவ் தான். ரைட். வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். அவ்வளோதான். வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஷீ டேஷ் him on his birthday. அவன் பர்த்டே வரப்போகுது ஃபியூச்சரில். வெர்ப் என்ன? சர்ப்ரைஸ் பண்ண போறா. எப்படி எழுதிருக்கீங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில்? ஷீ கரெக்டு தான். வில் ஹாவ் பீன் சர்ப்ரைசிங். கரெக்ட். ஷீ வில் ஹாவ் பீன் சர்ப்ரைசிங். அடுத்தது பாருங்க. பை நெக்ஸ்ட் சம்மர் ஐ டேஷ் ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 years. அப்போ அடுத்த சம்மர் வந்துச்சுன்னா நான் ஃப்ரெஞ்சு வந்து படித்து 3 வருஷமாக படித்து கொண்டிருப்பேன். ஸோ லேர்ன். அப்போ என்ன வரும் இங்கே? ஐனா வில் ஹாவ் பீன் லேர்னிங். கரெக்ட். ஐ வில் ஹாவ் பீன் லேர்னிங். புரியுதா? பை திஸ் டைம் டுமாரோ வி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 12 hours. 12 மணி நேரமாக இந்த நேரம் வந்தால் வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஷீ வில் ஹாவ் பீன் சர்ப்ரைசிங் ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே. அவனுடைய பிறந்த நாளுக்கு அவள் சர்ப்ரைஸ் செய்து கொண்டு இருப்பாள். ஓகே. பை நெக்ஸ்ட் சம்மர் ஐ வில் ஹாவ் பீன் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 years. அடுத்த சம்மர் வந்தால் நான் 3 வருஷமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கொண்டு இருப்பேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன? ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அது எங்கே போய் முடியும்? ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் போய் முடியும். அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. நெகட்டிவ்ல எப்படி சொல்லணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லுக்கு பக்கத்தில் தான் நாட் யூஸ் பண்ணணும். வில் நாட் ஹாவ் பீன் ஹேவிங் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. ஓகேவா? கிளியரா? இதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பை நெக்ஸ்ட் மந்த் ஐ டேஷ் மை ஹவுஸ் ஃபார் 6 months. வெர்பு வந்து பெயிண்ட். அடுத்தது ராஜு டேஷ் புக்ஸ் சின்ஸ் 2015. 2015 புக்ஸ் எழுதி கொண்டே இருப்பான். ஓகே. அடுத்த மாதம் வந்தால் என் வீட்டை பெயிண்ட் அடித்து 6 மாதம் ஆகும். பெயிண்ட் அடித்துக்கொண்டே 6 மாதமாக பெயிண்ட் அடித்துக்கொண்டே இருப்பேன். ஓகே. ராஜு 2015 முதல் புத்தகம் எழுதி கொண்டே இருப்பான். ஸோ இதுதான் வந்து தமிழ் மீனிங். ஓகே. ஸோ மூணாவது, நீங்களே உங்களுடைய ஓன் சென்டென்ஸ் ஏதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட். புரியுதா? கிளியர் ஆச்சா? கிளாஸ் புரிஞ்சதா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.